சவுக்கு சங்கர் அவங்களோட அம்மா வீட்டை தட்டி பின்னாடி சைடு புகுந்து கதவை உடைத்து அவர்களுக்கு உயிர் பயத்தை ஏற்படுத்தி அவங்க போனை பறிச்சு வீடியோ கால் போட்டு அதுல அவர் அசிங்கமா கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது மேஜிஸ்ட்ரேட் கேள்வி கேட்கிறாரு, என்ன இது அப்படின்னா வீடியோ இவர் பப்ளிஷ் பண்ணிருக்காரு. வீடியோ பிளே பண்ணி ஃபுல்லா பாக்குறாரு. தூங்கிட்டு இருந்துட்டு 3 மாசம் கழிச்சு நேத்து காலையில உங்க வீட்டுக்கு வர போறாங்க. அதையும் எல்லா விஷயங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அவங்க பண்ண பிரச்சனைகளையும் தட்டி கேட்காமல் அவர்களை கைது செய்யாமல் அப்படியே ஒரு 2 மணி நேரமாக இந்த பிரச்சனையை ஊக்குவிக்கும் விதமாக அவங்க காவல்துறை நடந்துகிட்டாங்க. இத மாதிரி பண்ண வச்சிருக்கீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எவ்வளவு சீர்கெட்டு நிற்கின்றதுக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற உரையாடலே சான்று. சாக்கடை கழிவு நீரை பக்கெட்டா கொண்டு பண்ணிருக்காங்கன்னா இது என்ன எங்கேயாவது கார்பரேஷன் குழாயில வருமா? சார் இது மாதிரி அம்மா தனியா இருக்காங்க, பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு, நான் போட்டுமான்னு கேட்கறதுக்கு இல்ல நீங்க போகாதீங்கன்னு நீங்க தடுத்துட்டாங்க. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை ஹைகோர்ட்டினுடைய வழக்கறிஞர் திரு ராஜ்குமார் பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நம்ம சவுக் சங்கர் அவருடைய கேஸ் பற்றி பேசணும். நேற்று என்ன ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த கேஸையும் நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றப்போ இந்த விஷயம் டிசம்பரில் அவர் பேசியிருக்காரு. ஸோ நேற்று இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்கும் போது அவர் சொல்கிறாரு இதுக்கு கனெக்ஷன் டிசம்பரில் இருக்கிறது தான், செல்வப்பெருந்தி அவருடைய ஆட்கள் தான் இதை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஸுடைய பேஸ் என்ன, எப்போ இது ஸ்டார்ட் ஆச்சு, ஏன் இது நேற்று அன்னைக்கு பண்ணதுக்கு அன்னைக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு கொஞ்ச நாள் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும், ஏன் இவர் ஒரு 3-4 மாதம் ஆனதுக்கப்புறம் இதை கையில் எடுக்கிறாங்கன்னா இப்போ ஏதாவது நடந்துச்சு? குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக கேட்குறீங்க. இந்த வழக்கினுடைய அடிப்படை விஷயம் எப்போ நடக்குதுன்னா டிசம்பர் 9, 2024 அன்னைக்கு திரு சவுக்கு சங்கர் அவர்கள் சவுக்கு மீடியாவில் இந்த மாதிரி கழிவுநீர் ஊர்தி அந்த ஆட்டோமேஷன் வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வாகனம் அரசு மானியம் கொடுத்ததில் அதில் பயனாளிகளை அடையாளப்படுத்தியதில் ஒரு 150 கோடி மதிப்பிலான ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு ஆதாரபூர்வமாக அவருடைய சவுக்கு மீடியாவில் ஆவணங்களை காண்பித்து வெளிப்படுத்தியிருந்தார். அவருடைய பேட்டி சம்பந்தமாக சிசிவி சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையால் என்ன பண்ணுதுன்னா எஃப்ஐஆர் போடுறாங்க. என்னன்னு போடுறாங்கன்னா இவரோட பேட்டியில் ஒரு லைனில் இவர் இந்த ஸ்கேவஞ்சர்ஸ் இவங்க துப்புரவு பணியாளர்களை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த இழிவுபடுத்தியதால் பிரச்சனை ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கடுற மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி எஃப்ஐஆர் போடுறாங்க. இந்த எஃப்ஐஆர் போட்டது ஃபர்ஸ்ட் தெரியவே தெரியாது. ஏன்னா இவர் 9ஆம் தேதி பேசிட்டாரு, வீடியோ பப்ளிஷ் ஆகிடுச்சு. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு 2 கவர்மெண்ட்டும் இன்வால்வ் ஆகிருக்க ஒரு மேட்ரு. ஒரு சப்சிடி ப்ளஸ் லோன் கொடுக்குறாங்க. அதாவது துப்புரவு தொழிலாளர்களில் இறந்து போனவர்களோட குடும்பத்தினரும் இல்லை இந்த துப்புரவு தொழிலில் ஈடுபட்டு இந்த வாகனங்கள் இருக்கு இல்லையா கழிவுநீர் ஊர்திகள், அந்த வாகனங்கள் இயக்கிற தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த சப்சிடியும் லோனும் கொடுக்குறாங்க 35%, 65% சொல்லிட்டு. ஸோ இது சம்மந்தமாக இவங்க ஒரு 220 பெனிஃபிஷியரிஸ் பயனாளிகளை அடையாளப்படுத்தணும். அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரைவேட்டு ஒரு ஆர்கனைசேஷன் கிட்ட, அந்த டிக்கிங்கிற நிறுவனத்துக்கிட்ட, பாம்பே பேஸ்டு, பாம்பேயில் ரெஜிஸ்டர் ஆன அந்த டிக்கி நிறுவனத்துக்கிட்ட கான்ட்ராக்ட் போடுறாங்க. இந்த 220 பயனாளிகளை ஐடென்டிஃபை பண்ணி கொடுங்க. இதில் 87 பயனாளிகள் ஒரிஜினலாக பாதிக்கப்பட்டவங்களோட தரப்பில் இருந்து இல்லை உண்மையாலே இந்த தொழிலில் இருந்தவங்கனாலும். ஆனால் ஒரு 133 பயனாளிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு செல்வப்பெருந்தகை அவர்களோட கட்சியில் இருக்கிறவங்க, அவர் கட்சியை சார்ந்தவர்கள், அவர் கட்சியை சார்ந்தவங்களோட அவங்களுக்கும் இந்த இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சவுக் அவர்கள் பினாமி அப்படின்ற பேரையும் மென்ஷன் பண்றாரு, செல்வப்பெருந்தியோட பினாமி அப்படின்னு. ஆமா, பினாமினா அவரோட டே டு டே அஃபேர்ஸ்ல கான்டாக்ட்ல இருக்கிறவங்க, அவங்க கூடயே வளம் வரவங்க, அவங்களோட போட்டோஸ் எல்லாமே சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டிருக்கு. அதையும் அவங்க எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ யாருக்கு இந்த திட்டம் சேர வேண்டுமோ, யார் பயனாளியாக இருக்க வேண்டுமோ அவர்களுக்கு இந்த திட்டம் சென்றடையாமல் இது சம்மந்தம் இல்லாத நபர்களுக்கு செல்வப்பெருந்தகை அவர்களின் தலையீட்டினால அவர் கவர்மெண்ட்டுக்கிட்ட அந்த ஸ்கீமை கேட்டு வாங்கிட்டு இந்த வாகனங்களை வாங்கி அதுக்கும் இன்னொரு ப்ரைவேட் என்டிட்டி ஆர்கனைசேஷன் கிட்ட இந்த வாகனத்தை இயக்கிறதுக்கெல்லாம் அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதில் இருக்கிற
ஒரு சிக்னிஃபிகண்டான குறிப்பிட்ட விஷயம் என்னவென்றால், அந்த பிரைவேட் ஆர்கனைசேஷன் அதோட ஒன் ஆஃப் த நிர்வாகி யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு செல்வப்பிறந்தகன் உங்கள் அண்ணன் மகன். ஸோ டாக்குமெண்ட்ரி வைஸ் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட்ஸ் ஒருத்தருக்கும் இருக்கிற இன்டர் கனெக்ஷன் எல்லாத்தையுமே தெளிவாக குறிப்பிட்டு கோடிட்டு காண்பித்து அந்த கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு அதில் யார் டைரக்டர்ஸாக இருக்காங்க, இண்டக்டாக இருக்காங்க முதற்கொண்டு அவர் இந்த ஊழலை வெளிப்படுத்தி கொண்டு வந்திருந்தார். ஆனால் ஊழலை வெளிப்படுத்திய சம்பந்தமாக யார் இதில் சம்மந்தப்பட்டார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் சென்னை மாநகர காவல்துறை சேர்ந்த சிசிபி போலீஸார் வந்து இவர் மேலே ஒரு வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்கன்னு சொன்ன இல்லையா, செஞ்சுட்டு இவரை ரிமாண்டு கூப்பிட்டு போகிறாங்க. எப்போனா இவர் வந்து மதுரையில் வேற வழக்கில் கைதாகி, அதாவது வாரண்ட் பிறப்பிச்சு அதில் கைதாகி மதுரை சிறையில் இவரை வந்து இந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற சிசிபி போலீஸார் அர்ஜென்ட்டாக ஃப்ளைட்டில் போய், அது ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு, அந்த ஃப்ளைட் டிக்கெட் ஏன்னா இன்ஸ்பெக்டர் லெவலில் ட்ராவல் பண்ணோன்னா ஏரில் ட்ராவல் பண்ணால் கூட பெர்மிஷன் வாங்கணும், அது பெரிய ப்ரொசீஜர். உடனே மதியானமே கிளம்பி நைட்டே வந்து அங்கே வாரண்ட்டை சர்வ் பண்ணிவிட்டு அடுத்த நாளே இவரை கூட்டிகிட்டு வராங்கன்னும் போது அங்கே வந்து ஃப்ளைட் டிக்கெட்டை அரேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ரொசீஜரை பைபாஸ் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட்டே ஃபண்டட் பை செல்வப்பிறந்தகை அவர்களால் தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும் பொழுது இவர் ரிமாண்ட் பண்ண கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கோர்ட்டில் மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது மேஜிஸ்ட்ரேட் வந்து கேள்வி கேட்குறாரு, என்ன இது அப்படின்னா, வீடியோ இவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, வீடியோவை ப்ளே பண்ணி ஃபுல்லாக பார்க்குறாரு. ப்ளே பண்ணி பார்க்கும் பொழுது இவர் கரப்ட் ப்ராக்டிசஸை பற்றி தானே சார் பேசியிருக்காரு, இதில் ஊழலை தானே வெளிப்படுத்தியிருக்காரு. ஆமாம், இதில் எங்கே இருக்குன்னும் போது இல்லை, இவங்க வந்து துப்புரவு தொழிலாளியோ இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு லைன் சொல்லியிருக்காரு. சரி, அதனால் என்ன பிரச்சனை, ஆனாலும் பெரிய பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது, பிரச்சனை நடந்துச்சா, இல்லை புளியந்தோப்புலாம் இந்த மாதிரி ஒரு டென்ஷனாக இருக்குது, பிரச்சனை நடக்கல சார், அப்புறம் எப்படி சார் இந்த செக்ஷன் மேடப் டவுன் சொல்லி நீதிமன்றம் சம்மந்தப்பட்ட நீதிபதி இவரோட ரிமாண்டே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லாம் நடந்தது டிசம்பர் மாதம் 3வது வாரம். நீங்கள் கேட்ட மாதிரி டிசம்பர் மாதத்திலேயே வீடியோ பப்ளிஷ் பண்ணும் பொழுது, இல்லை நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்ட பொழுது உண்மையாலே துப்புரவு தொழிலாளர்கள் இவங்க சொல்கிற மாதிரி பாதிப்படைஞ்சிருந்தாங்க என்றால் அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனையை பண்ணியிருப்பாங்க. இப்போ எதுக்கு 3 மாதம் கழித்து தூங்கிட்டு இருந்துட்டு 3 மாதம் கழித்து நேற்று காலையில் வந்து இவங்க வீட்டுக்கு வர போகிறாங்க. அதையும் எல்லா விஷயங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு, வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அசம்பிள்டாக, ஆர்கனைஸ்டாக, ஆர்கஸ்ட்ரேட்டடாக இவங்க எல்லாமே ஒரு ப்ரீ பிளான்டோட 2 மினி பஸ் புக் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரே ட்ரெஸ் கோட் யூனிஃபார்ம்டாக கொடுத்து, சில பேர் இதில் வந்து கார்பரேஷன் எம்ப்ளாயி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் அடையாளங்கள் ஐடென்டிட்டி என்னன்றதை தெரிஞ்சிருச்சு, நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டாங்க, இவங்க இங்கே இருக்கான், இவங்களுக்கு என்ன சம்பந்தம், இவங்க எப்படி வந்தாங்க, இவங்களுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாங்க. அதில் வந்து அட்வொகேட் வாணிஸ்ரீ அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியிலே இருக்கிறாங்க. வாணிஸ்ரீ அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க. அவங்க அட்வொகேட்டான்னு தெரியல, ஒரு ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாவில் போட்ட போஸ்ட்டை வச்சு சொல்கிறாங்க அவங்க என்ரோல்டாக என்னன்றது தெரியல. பட் அவங்க வந்து காங்கிரஸில் கட்சிக்கு திரு செல்வப்பிறந்தகை அவர்களுக்கு நெருக்கமாக இருப்பதாக நிறைய புகைப்படங்கள் வெளியிட்டிருக்கு. அவங்க ஆக்டிவாக ஒரு காங்கிரஸோட கட்சியில் ஆக்டிவான ஒரு இதில் இருக்கிற மாதிரி, கேடராக இருக்க மாதிரி புகைப்படங்கள்லாம் இருக்குது. ஸோ அவங்களோட தலைமையில் தான் வந்திருக்காங்க. இப்போ அவங்க வந்ததற்குரிய நோக்கம் என்னென்னா, இவங்க ஒரு அஜிடேட் பண்ணுறோம், ப்ரொடெஸ்ட் பண்ணுறோன்னா இவங்க வீட்டு வாசல்லே உட்காந்துருக்கலாம். ஆனால் இவங்க எல்லாம் கும்பலாக வந்து திரு சவுக்கு சங்கர் அவங்களோட அம்மா 70 வயசு ஒரு வயசான லேடி ஒரு தனியாக இருக்காங்க, அவங்க கிட்ட போய் வீட்டை தட்டி பின்னாடி சைடு புகுந்து கதவை உடைத்து அவர்களுக்கு வந்து உயிர் பயத்தை ஏற்படுத்தி அவங்க ஃபோனை பறித்து அந்த டைமில் கால் பண்ண சவுக்கு சங்கருக்கு ஃபோனை பிடுங்கி அவரை விட வீடியோ கால் போட்டு அதில் அவரை அசிங்கமாக அச்சிலே ஏற்றப்பட முடியாத வார்த்தைகளால் அவரை திட்டி அது எல்லாத்தையும் ஃபேஸ்புக்கில் லைவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இவ்வளோ சீக்வன்ஸாக சொல்கிறேன்னா, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இது ப்ரிப்பேர்டாக வந்திருக்காங்கன்றதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோ விஷயம் வந்திருக்கும், ப்ரிப்பேர்டாக வந்திருக்காங்க. காவல்துறை 100ல் கால் பண்ணி, எமர்ஜென்சியில் கால் பண்ணி சொல்லியாச்சு, கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி சொல்லியாச்சு. இது கீழ்பாக்கில் இருக்கிற வீடு, அந்த ஸ்ட்ரீட்டு எங்கேயோ ஒரு ரிமோட் பிளேஸில் ஊருக்கு வெளியே இருக்கிற ஒதுக்குப்புறத்தில் இருக்கிற ரீச் பண்ண முடியாத ஒரு இடம் கிடையாது. எவ்வளவோ
பேட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இருக்குது, பிரிகேட் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. இதில் இவங்க தாமதமாக வந்து அவங்க பண்ண பிரச்சனைகளையும் தட்டி கேட்காமல், அவர்களை கைது செய்யாமல், அவர்களை சரிவர கையாளாமல், அப்படியே ஒரு 2 மணி நேரமாக இந்த பிரச்சனையை ஊக்குவிக்கும் விதமாக இவங்களுக்கெல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ணுற மாதிரி அவங்க காவல்துறை நடந்துக்கிட்டாங்க. அது சம்மந்தமாக ஈவினிங் போய் புகார் அளித்தா நாங்கள் எஃப்ஐஆர் போடலை. ஏன் சிஎஸ்ஆரே கொடுக்கல. சிஎஸ்ஆர் கேட்டதுக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குறோம் சார், லீகல் அட்வைஸ் வாங்கிட்டு நாங்கள் எஃப்ஐஆர் போடலாமா என்னன்னு சொல்கிறோன்னு ஒரே லைனில் முடிச்சிட்டாங்க. இப்போது சவுக் அவர்கள் வந்து செல்வப்பிறந்தை அவர்கள் அந்த அட்வொகேட் வாணிஸ்ரீ அவங்களுடைய இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ ஒன்று பண்ணணும் அப்படின்னா யாருன்னு தெரியாமல் பண்ணியிருக்கலாம். இவங்க ஐடென்டிட்டி ஷோன் ப்ளஸ் அவங்களே அதை வந்து வீடியோ இது பண்ணும்போது அச்சத்தை உருவாக்குறோம், நாங்கள் தான், எங்களை யாரும் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்தில் அதை முன்னெடுக்கிறாங்க. ஏன்னா ஐடென்டிட்டி ஷோன் அப்படின்றத நம்ம பார்க்குறோம், யாரும் கைது செய்யவும் படலை. அப்படின்றப்போ அரசுக்கு இது பின்புலத்தில் அரசு இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா காவல்துறை அரசு எல்லாம். மிக சரியான சந்தேகத்தை எழுப்பியிருக்கீங்க. இவ்வளோ தைரியமாக கீழ்பாக்கில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு இவ்வளோ ஆர்கனைஸ்டாக அவங்களோட ஐடென்டிட்டி தெரிஞ்சும் போகிறாங்கன்னா அதுக்குரிய காரணமும் பின்புலமும் என்ன? காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை நம்மக்கிட்ட சிண்டிகேட்டில் இருக்காங்க. காவல்துறை வந்து நமக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதனால் காவல்துறை நம்ம மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. நம்ம பேர் தெரிஞ்சா என்ன, ஊர் தெரிஞ்சா என்ன, விலாசம் தெரிஞ்சா என்ன, ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. காவல்துறை கண்டிப்பாக வேடிக்கை பார்க்க போகிறாங்கன்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால தானே இவ்வளோ துணிச்சலாக போய் பண்ணுறாங்க. சவுக் அவர்களே இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் வந்து அந்த வாணிஸ்ரீ அவங்க வரும்போது போலீஸே வந்து உங்களுக்கு இதுக்கு தானே பெர்மிஷன் கொடுத்தேன், எதுக்கு இதை எக்ஸ்ட்ரா பண்ணீங்க, எதுக்கு இந்த மாதிரி பண்ணி போலீஸும் ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க. மிக அதிர்ச்சியான ஒரு விஷயம். நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாருன்னா, விசாரிக்கிறோம் சார், நாங்கள் விசாரிச்சு என்னன்னு பார்க்குறோன்றாரு. ஆனால் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்க வீடியோவில், கிடைச்சிருக்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதே இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் திரு பாரதிதாசன் அந்த வாணிஸ்ரீ அட்வொகேட்டை பேசுகிறாரு. நான் உங்ககிட்ட எவ்வளோ சொன்னேன், உங்களை 2 பேர் தான் போக சொன்னேன், நீங்கள் இவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையை நீங்கள் உருவாக்கிட்டு வந்திருக்கீங்கன்னா ப்ரீடிட்டர்மைண்டா ப்ரீமீடியேஷன் முதல்லயே இவங்களுக்குள்ள ஒரு கலந்துரையாடல் நடந்து இவங்களுக்குள்ள இதை ஆலோசித்து நான் இந்த மாதிரி இடத்துக்கு போகிறேன், நான் இதை பண்ண போகிறேன், இவங்களுக்கு தகவல் தெரிவித்து இவங்ககிட்ட கன்கரன்ஸ் வாங்கி பர்மிஷன் வாங்கி இவங்களோட நாலேஜோட இந்த விஷயம் அரங்கேற்றப்பட்டிருக்கு. இது எப்படி சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும்? நாங்கள் போய் கேட்கும்போது இதை விசாரிக்கிறோன்றாங்க. உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுது, உங்ககிட்ட எல்லாமே பேசிட்டு வந்திருக்கீங்களே, அப்போது நீங்களே உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்து அனுப்பிச்சு இதை மாதிரி பண்ண வச்சுருக்கீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எவ்வளோ சீர்கெட்டு நிற்கின்றதுக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற அந்த அவங்களுக்குள்ள நடந்த உரையாடலே சான்று. இப்போ அதே மாதிரி நேற்று சவுக் அவர்கள் சொல்கிறாரு, நான் போகும்போது என் வண்டியில் கல்லால் அடித்தாங்க, அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் எப்படி நடந்தது அப்படின்னு. ஸோ தனக்கு ஒரு அட்டாக் வந்ததப்போ தன்னோட வீடை நோக்கி போகிறாங்க, அம்மா அங்கே இருக்காங்க அப்படின்றப்போ சவுக் அவர்கள் திரும்ப வந்திருக்கலாம் இல்லையா? வந்து ஏன் அவர் வரல? ஒருவேளை போலீஸ் பேக்கப் எனக்கு இருக்காது, தன்னோட உயிருக்கு ஏதாவது அச்சம் ஏற்படும் அப்படின்றனால தன்னோட அம்மா வந்து அம்மாக்கு ஏதோ ஒரு டேஞ்சர் தன்னோட வீடை நோக்கி போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவர் போகாமல் இருந்த ரீசன் என்ன? இவர் சாலையில் கடக்கும் பொழுது ஒரு கும்பல் இவரை பார்த்து கல்வீச முயற்சி செஞ்சுருக்குது. அதுக்குள்ளே இவர் காரில் பாஸ் ஆகிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறதான் அவங்க அம்மாவை அலர்ட் பண்ணுறதுக்குள்ள, அதுக்கு தான் அவர் ஃபோனில் பேசினார்னு சொன்னோம்ல, அவங்க அம்மாவை அலர்ட் பண்ணிடுறதுக்கு ஃபோன் பண்ணுறதுக்குள்ள இந்த கும்பல் பின்கதை உடைச்சி அந்த ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க, கதையை உடையும் தரையில் கிடக்குது. இவ்வளோ தூரம் வெறியா, இவ்வளோ ஒரு வன்மமா, அவர் வீட்டில் இல்லைன்னு தெரியும், போராட வந்தவன் வீட்டில் என்னென்ன பண்ணுவாங்க, அவன் இருக்கிற இடத்துல போய் போராடுவாங்க. அவங்க அம்மா தனியாக இருக்கிறவங்க வீட்டு கதை உடைச்சி, அதுவும் அந்த சாக்கடை கழிவு நீரை வந்து பக்கெட்டாக கொண்டு வந்து பண்ணியிருக்காங்கன்னா இது என்ன எங்கேயாவது கார்பரேஷன் குழாயில் வருமா, இல்லை எங்கேயாவது டேங்க்கில் கிடைக்குமா? இது எல்லாமே முதல்ல இருந்தே அவங்க கழிவுநீர் வடிகால் இடத்துல இருந்து முன்னாடியே கொண்டு வந்தானா அத்தனை பக்கெட்டையும் தயாராக கொண்டு வந்தானா ஊற்றிருக்காங்க தெரியுது. அப்போ இந்த நேரம் என்பது மிக மிக குரூஷியலாக அவங்க ஒரு விஷயத்தையும் ப்ரீ பிளான் பண்ணி வேலை பார்த்ததுனால் நம்மளால் சுதாரித்து கொண்டு அவங்களை அந்த இடத்துல ஆக்சஸ் போலீஸ்கிட்ட கேட்குறார் இவர். சார் நான் போலீஸ் தான் இவர்கிட்ட கேட்டு, சார் இந்த மாதிரி அம்மா தனியாக இருக்காங்க, பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்கு, நான் போட்டுமான்னு கேட்குறதுக்கு இல்லை நீங்கள் போகாதீங்கன்னு இவரை தடுத்துட்டாங்க. இவர் போயிருந்தால் கண்டிப்பாக ஒரு உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும். அவர் போலீஸ் வந்து இவரை வேணான்னு சொன்னவங்க போலீஸ் என்ன பண்ணிருக்கணும், உடனே ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உடனே
கம்ப்ளீட் ஏரியா கம்ப்ளீட் டிஸ்ட்ரிக்ட் அலாட் பண்ணியிருக்கலாம். இந்த சரகத்தில் இருந்தாலும் பக்கத்து சரகத்துலேருந்து வர வச்சிருக்கலாம். ஒரு டிசிக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸை வர வச்சிருக்கலாம். 10 நிமிஷத்தில் இன்றைக்கி தான் எல்லாமே வந்துடுமே. ஸோ இதுக்குரிய டைம் அவருக்கு கிடைக்கப்படவில்லை. அதே மாதிரி சவுக் அவர்கள் இதுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வரும்போதும் அவர் சொல்லியிருந்தாரு, என்னை யார் என்ன தடுத்தாலும் என்னுடைய சைடை நான் எடுத்து வச்சுட்டு தான் இருப்பேன், நான் முன்னாடி ப்ரொசீட் பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா அவருடைய சேனல்லே காணொலி போட்டிருக்காரு, இதுக்கு மேலே நாங்கள் இயங்க போகிறதா இல்லை அப்படின்றது. ஸோ இதுக்கு காரணம் இதுவும் இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் வரும், தனக்கு தங்குறதுக்கு ஒரு இடமோ இல்லை சேனல் இழுத்து மூடணும், சேனல் வைக்கிறதுக்கான இடம் எதுவுமே கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழலா, இல்லை தன்னோட அம்மாவுக்கு இப்படி ஒன்று நேர்ந்ததே அப்படின்ற அந்த ஒரு உயிர் பயத்தினால இந்த ஒரு டிசிஷன் எடுத்துறேன், ஏன்னா நான் திரும்ப பேக் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு இல்லை என்னன்னா மிக மிக ஒரு ஒரு தாய்க்கு ஒரு உயிர் பயம் ஏற்பட்டு அந்த தாயார உயிரை பணயம் வச்சு நான் இப்படி ஒரு சேனலில் ப்ரொசீட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஏனென்றால் திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு போராட்டமும் கைதும் சிறையும் புதுசு கிடையாது. ஏற்கனவே ஒரு வருடத்துக்கு முன்னாடி அவர் 2 குண்டர் தடக்கில் சந்தித்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சட்ட போராட்டம் செய்து அதன் பிறகு தான் வெளியே வந்தார். இருந்தாலும் அவர் மறுபடியும் சிறைக்கு அனுப்பப்பட்டாலும் பல்வேறு சூழ்நிலையும் கடந்து அரசியல் விமர்சனங்கள் அப்பாற்பட்டு பல பொது விஷயங்கள் ஒரு பப்ளிக் காஸ்க்காக ஒரு ஊழல்களையும் ஒரு முறைகேடுகளையும் ஒரு விசில் ப்ளோயராக ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக அவர் வெளிப்படுத்தி அவரோட பணியை அவர் தினந்தோறும் செய்து வந்துட்டு இருந்தார். ஆனால் நேற்று நடந்தது அவர் என்ன இப்படி ஒரு தனிப்பட்ட முறையில் அவரை அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியோ, அவரோட குடும்ப உறுப்பினர் அவரோட அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க கொஞ்ச நேரத்தில் அவங்களோட பதட்டமும் அவங்களோட பயமும் நமக்கு உயிர் இருக்குமா, நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு ஃபியருக்கு போனதுனால அதுலேருந்து அவரால் மீண்டு வர முடியல. அது மட்டும் இல்லாமல் அவர் இருக்கிறது வாடகை வீடு, அவரோட ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொல்லிட்டாங்க, அலுவலக ரீதியாக பிரச்சனை கொடுக்குறாங்க, பலவிதமான பிரச்சனைகள்னால அவரால் தன்னுடைய பணியை கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லி அவர் தற்சமயத்துக்கு அந்த அறிக்கை விட்டிருக்காரு. பட் பல நெருக்கடியும் தாண்டி அவர் வெற்றி பெறுவார். பல சட்ட போராட்டங்கள் மூலம் அவர் கண்டிப்பாக அவருடைய தொடர்பானது நாங்கள் நம்புகிறோம். இந்த மாதிரி இப்போ இந்த கேஸ் எஃப்ஐஆர் போடப்படல, யாரும் கைது செய்யப்படல, நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த கேஸ் என்ன இதில் போகும்னு நினைக்கிறேன்? தான் மேடம், இப்போ நேற்று எங்களுக்கு ஈவினிங்கில் சிஎஸ்ஆர் கூட கொடுக்கல. ஒரே ஒரு ஆறுதலான விஷயம், நைட்டு டிஜிபி அவர்கள் ப்ரெஸ் நோட் ரிலீஸ் பண்ணி இதை சிபிசிஐடிக்கு மாற்றிட்டோம் அப்படின்னு ஒன்று தான் ஒரு ஆறுதலான விஷயம். அந்த ப்ரெஸ் நோட்டில் தான் சிஎஸ்ஆர் ரெஜிஸ்டர் பண்ணதே எங்களுக்கு தெரியுது. ஏன்னா சிஎஸ்ஆர் நான் கேட்டதுக்கு சிஎஸ்ஆரே கொடுக்கல. சிஎஸ்ஆர் ரெஜிஸ்டர் பண்ணி எங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். இது காக்னிசபிள் அஃபென்ஸு, இதில் போலீஸ் தாமதிக்கவே கூடாது. இருந்தாலும் போலீஸ் அவங்களோட தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகளுக்காக ஏதோ ஒரு காரணங்களுக்காகன்றது நான் சொல்லி தெரியல, உங்களுக்கு தெரியும். இதை அப்படியே டைல்யூட் பண்ணி விட்டுட்டு அவங்க இருந்துட்டாங்க. சிஎஸ்ஆர் போட்டதே நைட்டு ப்ரெஸ் ரிலீஸ் பார்த்து தான் தெரியும். இதெல்லாம் எஃப்ஐஆர் போடக்கூடிய கேஸு, நிறைய எஃப்ஐஆர் போட்டுக்கணும், அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இருந்த போதிலும் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் பேட்டிலேயே சொன்ன மாதிரி நம்ம என்ன தெலுங்கானா போலீஸ்டாக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? இங்கே இருக்க போலீஸ் கிட்ட தான் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். சிபிசிஐடி பல்வேறு வழக்குகள் நேர்மையாகவும் நியாயமாகவும் எவ்வளோ வழக்கு விசாரணை செஞ்சு எவ்வளோ வழக்குகளில் திறம்பட செயல்பட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த வழக்கில் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி தான் டே 1. இதுக்கு மேலே அவங்க எஃப்ஐஆர் போடுறாங்களா, அரெஸ்ட் பண்ணுறாங்களா, எஃபெக்டிவாக என்ன பண்ணுறாங்க, இம்பார்ஷியலாக இருக்கிறாங்களா, ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்களாங்கிறது பொறுத்திருந்து பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் இதை முன்னெடுத்துட்டு கோர்ட்டுக்கு போகிறதுக்குரிய இது ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ். இப்போ நாங்கள் போல நம்பிக்கையோட கண்டிப்பாக ஒரு நிவாரணம் கிடைக்கும், ஒரு நீதி கிடைக்கும்னு சொல்லி நம்பி இருக்கிறேன். எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.